தொடர்ந்து 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் இன்று நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசனை கூட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, நீட் முறைகேடு விவகாரம் குறித்து ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல். டெல்லியில் இன்று நடைபெறும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கூட்டத்தில் திமுக பங்கேற்காது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சியும் கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக தகவல். இந்தியா கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜி. டெல்லி சென்ற மம்தா பானர்ஜியுடன் ஆம் ஆத்மி கட்சித் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் சந்திப்பு. டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணி கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்கின்றன. காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தகவல். இந்தியா கூட்டணியில் இடதுசாரிகள் உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் விளக்கம். இந்தியா கூட்டணியில் திமுகவின் நிலை குறித்து விரைவில் தெரியும் என்றும் கருத்து. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்பொழுது இல்லை என்று பே. சண்முகம் பேட்டி. ஒத்த கருத்துடைய பிரச்சனையில் திமுகவோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்றும் திட்டவட்டம். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் நாளை தொடக்கம். ஏற்கனவே 2 முறை தள்ளிப்போன நிலையில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல். மூன்று மாதம் கூட தாங்குமா என்ற கேள்விக்குறியோடுதான் இந்த ஆட்சி நடக்கிறது. மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்வில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தவேக ஆட்சியை 3 மாதங்கள் கூட தாங்காது என்று கூறுவதா? மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி கருத்து தவறானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் காட்டம். தமிழகத்தில் இரவல் எம்எல்ஏக்களின் தயவில் டெம்பரவரி அரசை நடத்துகிறது தவேக. துக்ளக் தர்பார் போன்று செயல்படும் தவேக அரசில் அறிவார்ந்த அமைச்சர்களை எதிர்பார்ப்பது மூட நம்பிக்கை என்றும் அதிமுக எம்பி இன்பதுரை விமர்சனம். தவேகாவை தீர்த்து கட்ட போகும் சக்தி நாங்கள்தான் என்று அதிமுக ஐடி பிரிவு எக்ஸ் பதிவு. தமிழக வரலாற்றின் ஒப்பில்லா தலைவர்களின் திருப்பெயரோடு உங்கள் தலைவர் பெயரை எழுதுவதே ஒரு வரலாற்று அசிங்கம் என்று தவேகாவுக்கு அதிமுக பதிலடி. தமிழகத்தில் தற்பொழுது நடப்பது தூய ஆட்சி அல்ல, பித்தலாட்ட ஆட்சி. மாற்றத்தை விரும்பிய மக்கள் இந்த ஆட்சியின் பேராபத்தை விரைவில் உணர்வார்கள் என்று டிடிவி தினகரன் பேச்சு. காங்கிரஸ் வாக்குகளை வாங்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என்று சீமானுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சவால். திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்த ஆளுநர் அர்லேக்கருக்கு இயற்கை தாய் தண்டனை தருவாள். சென்னையில் ஆளுநர் அர்லேக்கரை கண்டித்து மதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வைகோ ஆவேசம். தமிழகத்தில் இருந்து ஆளுநர் அர்லேக்கரை வெளியேற்ற வேண்டும். ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வைகோ உட்பட ஆயிரக்கணக்கான மதிமுகவினர் கைது. ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக தமிழக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. அதிகப்படியான முதலீடு, சிக்னல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. மீசையை எடுப்பதெல்லாம் பெரிய விஷயமா? ஒரு நிமிடத்தில் எடுத்துவிடலாம். ஆசைப்பட்டால் மீசையை எடுக்கட்டும் என்று RS பாரதிக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலடி. அனைத்து உள்ளாட்சி இடங்களிலும் தவேக நிச்சயம் வெல்லும் என்றும் நம்பிக்கை.
அரசு வேலை வாங்கித் தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க ஆளுநர் அர்லேக்கர் அனுமதி. விரைவில் வழக்கு விசாரணைக்கு வரவிருப்பதால் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் முற்றிலும் ஒழிக்கப்படும். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. பென்ஸ் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் வரும் 10ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் 11ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளேன். திருச்சி கிழக்கு தொகுதியில் ராகவா லாரன்ஸ் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவு. திருவண்ணாமலை கோவிலில் சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஆந்திர மாநில பக்தர்களிடம் பணம் பறிக்க முயற்சி. கோயில் அதிகாரிகள் பிடிக்க முயன்ற போது பணம் பறிக்க முயன்ற நபர் ஓட்டம் பிடித்த சிசிடிவி காட்சி வைரல். கோயில்களில் தரிசனத்திற்கு ஓரிரு மாதங்களில் ஆன்லைனில் முன்பதிவு. பக்தர்கள் தரிசனம் செய்ய பணம் பெறுவதாக புகார்கள் எழுந்து வரும் நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தகவல். தமிழகத்தில் நேற்று கடலூர், சென்னை மீனம்பாக்கம், வேலூர் உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக கடலூரில் 105.26 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வினாத்தாள் கசிவால் கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருந்த தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் அறிவிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். மத்திய பிரதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்ததால் பரபரப்பு. ஏழு நாட்களுக்குள் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகாவிட்டால் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடக்கும். மத்திய அமைச்சருக்கு காக்ரோச் ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே எச்சரிக்கை. ராஜஸ்தானில் பாதுகாப்பற்ற முறையில் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தியதால் கடந்த 2 ஆண்டுகளில் 535 விவசாயிகள் பலியாகியிருப்பதாக தகவல். பூச்சிக்கொல்லிகளால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து காங்கிரஸ் எம்எல்ஏ அமீன் காக்சி எழுப்பிய கேள்விக்கு அம்மாநில விவசாயத்துறை அமைச்சகம் அளித்த பதிலால் அதிர்ச்சி. மத்திய பிரதேச மாநிலத்தில் கர்ப்பிணிக்கு அங்கன்வாடி மையத்தில் வழங்கப்பட்ட சத்துமாவில் பாம்பு இறந்து கிடந்ததால் அதிர்ச்சி. சம்பவம் தொடர்பாக 5 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து பந்தூர்னா மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. இமாச்சல பிரதேச மாநிலம் சுந்தர் நகர் பகுதியில் உள்ள மிகவும் பழமையான அரசு கட்டிடத்தில் பயங்கர தீ விபத்து. மலமளவென பற்றி எரிந்த தீயால் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்ததாக தகவல். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் மீது இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை தாக்குதல். தற்காலிக போர் நிறுத்தம் அறிவித்த பிறகு நடைபெற்ற முதல் தாக்குதல் இது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணை உற்பத்தியை அடுத்த 5 ஆண்டுகளில் 2.5 மடங்கு அதிகரிக்க வேண்டும். வடகொரிய பாதுகாப்பு தளவாட உற்பத்தி நிறுவனத்திற்கு அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவு. அமெரிக்காவின் பிலடெல்பியா பகுதியில் பீட்சா டெலிவரி பணியில் ஈடுபட்டிருந்த இந்தியர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை. தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த அன்சுல் குன்சா உயிரிழப்புக்கு நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம்.
நைஜீரியாவில் போகோ ஹரம் தீவிரவாத அமைப்பினரால் கடத்தப்பட்ட அப்பாவி மக்கள் 360 பேர் மீட்பு. பணத்திற்காக கடத்தப்பட்டவர்களை பத்திரமாக மீட்டது அந்நாட்டு ராணுவம். அயர்லாந்து, இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான T20 தொடரில் பங்கேற்கும் இந்திய வீரர் வைபவ் சூரியவன்ஷியுடன் அவரது பெற்றோரும் செல்லலாம். முதல் முறையாக இந்திய அணிக்கு தேர்வாகியுள்ள சூரியவன்ஷியின் வயது மற்றும் மனநிலையை கருத்தில் கொண்டு BCCI சிறப்பு அனுமதி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 564 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. இரண்டாவது ஆட்ட நேர முடிவில் ஆப்கான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன்கள் குவிப்பு. நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 115 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இங்கிலாந்து. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என இங்கிலாந்து முன்னிலை. நடிகர் விஷாலின் தந்தையும் தயாரிப்பாளரும் நடிகருமான G.K. ரெட்டியின் பிறந்த நாள் விழா. குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடிய நடிகர் விஷால்.